இந்திய திரையுலகமே ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த கல்கி 2898 ஏடி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இந்த படத்தினுடைய ட்ரெய்லருக்கு கிடச்சிருக்கு. இந்த ட்ரெய்லர் வந்து தமிழை மட்டும் இல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது நாக் அஸ்வின் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண மகாநதி திரைப்படமும் இதே மாதிரி எல்லா மொழிகள்லையும் கொண்டாடப்பட்டது. அதை தொடர்ந்து ஒரு பிரம்மாண்ட பொருட்செலவில் இந்த ஒரு திரைப்படத்தை வைஜெயந்தி மூவிஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த நிறுவனத்தினுடைய பொன்விழா ஆண்டை கொண்டாடுற வகையில் இந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா முன்னணி நடிகர்களையும் வச்சு இந்த படம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய பிளானிங்கில் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பிரபாஸ் அவர்கள் தான் ஹீரோவாக லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. ஸோ அவங்கள தொடர்ந்து அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன், திஷா பதானி, அன்னாபென் உள்ளிட்ட நடிகர்களும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக ரீசெண்டாக இந்த படத்தில் இவர் பிரபாஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு புஜ்ஜி அப்படின்ற ஒரு வெஹிக்கிளும் ரீசெண்டாக அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ஃபோட்டோ வீடியோக்கள்லாம் இணையத்தில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இந்த ட்ரெய்லர்லையும் நாம் அதை கவனிச்சிருப்போம், அந்த வெஹிக்கிள் பண்ணுற அந்த சாகசமான விஷயங்களை. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்தில் ஆரம்பத்தில் எல்லாரையும் கவனிக்க வச்சது அமிதாப் பச்சன் அவர்களுடைய லுக். ஏன்னா அமிதாப் பச்சன் இதுக்கு முன்னாடி வயசான கேட்டப்பில் நிறைய படத்தில் போட்டிருக்காரு. ஆனால் இந்த ஒரு ட்ரெய்லரில் அவரை பார்த்த விதம் வந்து எல்லாருமே ஆச்சரியப்படுத்துச்சு. அவ்வளவு டீட்டெயிலாக அவர் ஒரு ஃபேஸ் வந்து அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து தீபிகா படுகோன் ஆக்ஷன்லாம் அவங்க கலக்கிறாங்க. கடைசியாக முடியும் போது உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள், ஸோ அவருடைய லுக்கு பார்த்து எல்லாருமே மறந்துட்டாங்க. இது வந்து எப்படி அவர் பண்ணுறாரு இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஆச்சரியம் இருப்பது. இன்னும் சிலர் ஒரு இந்தியன் டூர்லேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டார், கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரியும் கூட சில மீம்ஸில் நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் நான் தான் ஹீரோ அப்படிங்கிறத பிரபாஸ் தன்னுடைய ரசிகர்களுக்கு நிரூபிக்கிற மாதிரி இந்த ஒரு ட்ரெய்லரில் அவர் பேசக்கூடிய வசனங்களாகட்டும், அதில் வரக்கூடிய சீன்ஸு, ஃபைட் சீன்ஸில் எல்லாத்துலேயும் பிரபாஸ் அவர்கள் கலக்கி எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு இசை நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள். ஸோ ட்ரெய்லர்லேயே நீங்கள் அவருடைய வாய்ஸ் கேட்டிருப்பீங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கலக்கி எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய தீனியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கல்கி 2898 படத்தினுடைய ட்ரெய்லரில் நீங்கள் சில விஷயம் கவனிச்சிங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது ஒரு புது யூனிவர்ஸாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் எல்லாராலையும் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. குறிப்பாக இந்த ட்ரெய்லருடைய வசனம் ஆரம்பத்தில் இந்த உலகத்தினுடைய முதல் நகரம் காசி, கடைசி நகரமும் காசி தான் அப்படின்ற ஒரு வசனத்தோடு தான் ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு குடிநீர் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க மையப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த படம் முழுக்கவே ஒரு குடிநீர் பிரச்சனை, அதுக்காக வரக்கூடிய ஒரு போர், இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்திருக்கு. ரீசெண்டாக நிறைய பேர் வந்து 3ஆம் உலகப் போர் அப்படின்னு உலகத்தில் ஒன்று வந்துச்சுன்னா அது தண்ணிக்காக தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு நாட்டை மையப்படுத்தி தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிறதும் தோணுது. ஸோ அதுக்கு பிறகு 6000 வருஷத்துக்கு பிறகு ஒளிரக்கூடிய ஒரு சக்தி, அதை காக்க நினைக்கிற அஸ்வத்தாமா, ஸோ அந்த சிருஷ்டியுடைய ஜனனம், இதை அழிக்க நினைக்கிற ஒரு கும்பல், கடைசியாக அந்த புஜ்ஜி வாகனத்தோட இவங்களோட காக்க போராடுற நம்ம பைரவா, 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு போர், பிறக்காத ஒரு உயிருக்காக ஏன் இத்தனை அழிவு அப்படின்னு கேட்கப்படக்கூடிய அந்த ஒரு கேள்வி, கடைசியாக புதுசாக ஒரு பிரபஞ்சம் உருவாகிருக்கு அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய வாய்ஸில் இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. குறிப்பாக ஹாலிவுட் தரத்துக்கு இணையாக, கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம்னு இதை சொல்லலாம். மற்ற லாங்குவேஜில் அதாவது மொழி தெரியாதவங்க யாராவது பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஹாலிவுட் படம் தான் நினைப்பாங்கிற அளவுக்கு இந்த படத்தினுடைய விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு செம பிரில்லியண்ட்டாக, டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸு, அந்த உலகத்தில் வரக்கூடிய அந்த ஸ்பேஸ்ஷிப்பு, இவங்களுடைய வெஹிக்கிள்ஸு, இந்த ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே கவனிக்க வைக்குது. செமையாக பண்ணியிருக்காங்க. பசுபதி அவர்களையும் ஒரு ஃப்ரேமில் நம்ம பார்க்க முடிஞ்சது. நிறைய முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருந்தாலும் சிலர் வந்து, அதாவது ஹாலிவுட் படங்கள்லாம் பார்க்குற பலரும் இது வந்து அவெஞ்சர்ஸு, டியூன் போன்ற படங்களில் அப்படியே கொஞ்சம் காப்பி பண்ணி உல்டா பண்ணி கொஞ்சம் மாற்றின மாதிரி தான் அப்படின்னு சில விமர்சனங்களும் வைக்கப்படுது. பட் எது எப்படியோ இந்திய சினிமாவில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான படம் உருவாகிறது இந்திய திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை. பலரும் இந்த ட்ரெய்லர், இந்த மேக்கிங், அது எல்லாத்தையுமே பாராட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்தில் நெகட்டிவ் ஷேடில், அதாவது ஒரு வில்லனாக தான் நடிக்க போகிறாரு அப்படின்ற தகவல்களும் வெளியாயிருக்கு. ஏன்னா இந்த படத்தினுடைய, அதாவது இந்த ட்ரெய்லர்லேயே கடைசியில் லாஸ்ட்டில் தான் ஒரே ஒரு 2 ஃப்ரேமில் தான் அவரை நம்ம பார்க்க முடியும். ஸோ அவர் சொல்லக்கூடிய வசனம் இதெல்லாம் அவர் நெகட்டிவ் ஷேட் தான் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஒரு 19 நிமிஷம் மட்டும் தான் படத்தில் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏன்னா இந்த படத்தை 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பார்ட் தான் இப்போ வரக்கூடிய ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ செகண்ட் பார்ட் வந்து அடுத்த டேட் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அறிவிப்பாங்க. குறிப்பாக அந்த செகண்ட் போர்ஷனில் தான் கமல்ஹாசன் அவருடைய போர்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கிட்ட அவரை பார்க்க முடியும் அப்படின்ற தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ ஜூன் 27ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ
ஸோ கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்களுக்கு செம்ம குஷியாக இருக்காங்க. ஏன்னா ஜூனில் இது வருது, ஜூலையில் அடுத்து இந்தியன் 2 வருது. ஸோ அதுக்கு பிறகு தக் லைஃப் அப்படின்ட்டு அடுத்தடுத்து லைனப் நிறையா கமல்ஹாசன் அவர்களுக்கு வச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.